வணக்கம் அண்ட் வெல்கம் டு நம் உலக சமையல். நம் உலக சமையல் மூலமாக எனக்கு தெரிஞ்ச வேர்ல்ட் குசின் நாலேஜும் கார்டன் நாலேஜும் உங்களோட நான் பகிர்ந்துக்கிறேன். இப்போ வரலட்சுமி பூஜைக்காக 5 வகையான பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். இந்த வீடியோவில் வந்து பால் பாயசம், சுண்டல், சுய்யம், எலுமிச்சை சாதம், தயிர் சாதம் எப்படி ஈஸியாக செய்கிறதுன்னு செஞ்சு காட்ட போகிறேன். வாங்க இப்போ 5 வகையான பிரசாதம் எப்படி செய்கிறதுன்னு போய் பார்க்கலாம். இப்போ சுண்டல் செஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்கள் பெரிய சுண்டல் இல்லைன்னா சின்ன சுண்டல் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து சின்ன சுண்டல் தான் எடுத்துருக்கேன். இப்போ போய் சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சுண்டலை 6 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு குக்கரில் வந்து சுண்டல் தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க. பேன் சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் நம்ம கொஞ்சோண்டு கடுகு போட்டுடலாம். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு வெடித்ததும் உளுந்து ஒரு 1/4 ஸ்பூனு, காஞ்ச மிளகாய் ஒரு காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. பூண்டு 2 பல் தட்டி எடுத்துக்கோங்க, அதையும் போட்டுடலாம். அது கூட பச்சை மிளகாய், காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகாயும் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஒரு 10 எல்லாம் போட்டுக்கோங்க. இது கூட சின்ன சின்னதாக வெங்காயம் வெட்டி வச்சதை ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை கொஞ்சம் லைட்டாக வதங்கட்டும். ஒரு 1/2 நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சுண்டலில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம், கொஞ்சமாக நீங்கள் போட்டுக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், கொத்தமல்லி உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பெருங்காயம் ஒரு 1/4 ஸ்பூன். இது ஜஸ்ட்டு ஒரு வதக்கிக்கோங்க. இது கூட நம்ம வேக வச்சுருந்த சுண்டலை வந்து அதில் போட்டு நம்ம வதக்கலாம். ஒரு 1/2 நிமிஷம் எல்லாத்தையும் வதக்கிக்கோங்க. அது கூட வந்து ஒரு டேபிள் ஸ்பூனு தேங்காய் வந்து துருவிய தேங்காய் போட்டுக்கலாம். இதை ஆஃப் பண்ணிடலாம். அந்த சூட்டிலே இருந்தால் போதும். அவ்வளோதாங்க, இது சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பாயசம் செஞ்சுக்கலாம். பாயசம் செய்யும்போது கொஞ்சம் நம்ம பார்த்து செய்யணும். ஏன்னா சரியாக செய்யலைன்னா கொஞ்சம் ஆறின உடனே பாயசம் வந்து கெட்டி ஆகிடும், பிசு பிசுன்னு ஆகிடும். இப்போ நான் செய்கிற மாதிரி பாயசம் செஞ்சால் நீங்கள் செய்யும்போது பாயசம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் ஆறுனாலும் பாயசம் அதே மாதிரி தான் இருக்கும். இப்போ போய் பாயசம் செஞ்சுக்கலாம். ஜவ்வரிசியை வந்து ஒரு 10 நிமிஷம் வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. நான் ஊற வச்சுருக்கேன். ஒரு பாத்திரத்தில் வந்து ஒரு 2 கப்பு வந்து தண்ணி வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் வந்து இந்த ஜவ்வரிசியை போட்டுடலாம். இது வந்து ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ எனக்கு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஒரு பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. இந்த அளவுக்கு வெந்தால் போதும். நான் வந்து ஒரு 1/2 கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். ஸோ இந்த அளவுக்கு நீங்கள் வெந்தால் போதும். இதில் வந்து நீங்கள் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வந்து மூடி வச்சுடுங்க, ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு. இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. இது கூட வந்து கொஞ்சம் 1 கப்பு தண்ணி வந்து நீங்கள் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு இதை வந்து வடிகட்டிடலாம். நீங்கள் அப்படியே பண்ணால் வந்து பாயசம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆன உடனே நல்லா கெட்டியாகிடுது. உங்களுக்கு எப்பயும் தண்ணியாக இருக்கணும்னா இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள், கெட்டியே ஆகாது. ஸோ இதை வடித்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 2 ஸ்பூனு நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதும் ஒரு 2 லவங்கம், ஒரு 3 ஏலக்காய், அது கூட வந்து திராட்சை உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூனு அளவுக்கு நான் எடுத்துருக்கேன். ஒரு 10 இருக்கும். திராட்சை வந்து கொஞ்சம் பொரியட்டும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம தேவையான அளவு முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. நான் ஒரு 15-20 முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். இப்போ முந்திரி பருப்பெல்லாம் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு இருந்தால் நீங்கள் போதும். இது கூட வந்து நீங்கள் சேமியா போடணும். நீங்கள் வறுத்த சேமியா இருந்தால் நீங்கள் வறுக்க தேவையில்லை. எந்த வந்து ஆல்ரெடி கடையில் வாங்கினதே வறுத்த சேமியா தான் இருந்தாலும் ஜஸ்ட் நான் போட்டுக்கிறேன். வறுக்காமல் இருந்தால் கொஞ்சம் நேரம் வறுத்துக்கோங்க. நான் இதில் வந்து 1 கப்பு அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். இது கூட ஒரு 2 பிஞ்சு உப்பு போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். சேமியா சீக்கிரம் வெந்துடும். இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்த ஜவ்வரிசியை போட்டுடலாம். இது கூட வந்து 2 கப்பு அளவுக்கு காய்ச்சின பாலை வந்து அதில் ஊற்றிடலாம். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா எல்லாம் வெந்துருச்சு.
இப்போ வந்து நம்ம சர்க்கரை போட்டுக்கலாம். 3/4 கப்பு சர்க்கரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட்டு எவ்வளவோ அதுக்கு தகுந்தாப்புல நீங்கள் போட்டுக்கலாம். கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சி போட்டுக்கலாம். இது ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. சர்க்கரை எல்லாம் வந்து கரையணும். இப்போ பாருங்கள், நல்லா கொதித்து சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குங்குமப்பூ வந்து கொஞ்சம் பாலில் கலக்கி நீங்கள் ஊற்றிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேண்டான்னா இப்படியே நீங்கள் பாயசத்தை வச்சுக்கலாம். ஸோ நான் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டு பாலில் கலக்கி நான் ஊற்றிடுறேன். கலரும் நல்லா இருக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து எலுமிச்சை சாறு செஞ்சுக்கலாம். அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ போய் பார்க்கலாம். எலுமிச்சம்பழ சாதத்துக்கு வந்து ஒரு 1/2 கப்பு அரிசியை வந்து நான் குக்கரில் 1 கப்பு தண்ணி ஊற்றி கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் லூஸாக இருக்கிற மாதிரி பொலன்னு இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ரைஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து ரெடியாக வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும் லெமன் ரைஸ்க்கு எல்லாம். அது கூட 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு நெய் வேண்டான்னா நீங்கள் வெறும் எண்ணெயே நீங்கள் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு வெடித்ததும் 1/4 ஸ்பூனு உளுந்து, அது கூட ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை ஒரு 10 இலை, பச்சை மிளகா காரத்துக்கு தேவையான அளவு, அது கூட பொடிசாக வெட்டின இஞ்சி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை வந்து ஒரு 2 வதக்கிக்கோங்க. போதும், ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வதக்குனா போதும். இது கூட வந்து வேர்க்கடலை, இது உங்களுக்கு ஆப்ஷன் தான். வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், எவ்வளோ வேணும்னாலும் போட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு. பாருங்கள், கடலெல்லாம் நல்லா வறுத்துடுச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க. உங்களுக்கு முந்திரி பருப்பு வேண்டான்னா விட்டுடலாம், இதெல்லாம் ஆப்ஷன் தான். இது கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயம் வந்து ஒரு 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க. இப்போ வந்து எல்லாம் பருப்பும் நல்லா வறுத்துடுச்சு. இது கூட நீங்கள் கொத்தமல்லி போட்டுக்கோங்க. எலுமிச்சை பழத்தை வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டு கலக்கிக்கோங்க. இப்போ வந்து இந்த எலுமிச்சம்பழ ஜூஸை வந்து நம்ம தாளித்து வச்சு இதில் ஊற்றிடலாம். ஊற்றின உடனே நம்ம மூடி வச்சுடணும், இல்லைன்னா அந்த வாசனைலாம் போயிடும். நீங்கள் இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. அந்த ஹீட்டில் இருந்தாவே போதும். பாருங்கள், இப்போ எடுத்து பார்க்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து நம்ம சாதத்தை போட்டு கலக்கிக்கலாம். இப்போ லெமன் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ தயிர் சாதம் செஞ்சுக்கலாம். தயிர் சாதத்துக்கு வந்து சாதத்தை நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் தயிர் சாதத்துக்கு நல்லா இருக்கும். இப்போ போய் தயிர் சாதம் செய்யலாம். தயிர் சாதத்துக்கு 1/2 கப்பு அரிசியை வந்து 1/2 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் நல்லா கொலைய வேக வச்சுக்கோங்க. ஒரு 3-4 விசில் வச்சு நல்லா இந்த மாதிரி கொலைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் நெய், நீங்கள் நெய் வேண்டான்னா வெறும் எண்ணெயே வச்சு நீங்கள் தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா வெறும் நெய் ஊற்றியும் தாளிச்சிக்கலாம். நெய் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். கூட 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு 1/4 ஸ்பூனு கடுகு வெடித்ததும் ஒரு 1/4 ஸ்பூனு உளுந்து, ஒரு காஞ்ச மிளகா, கடலைப்பருப்பு ஒரு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை ஒரு 10 இலை போட்டுக்கோங்க. காரத்துக்கு தகுந்தாப்பில் பச்சை மிளகா நீங்கள் போட்டுக்கோங்க. அது கூட சின்னதாக வெட்டிய இஞ்சி வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ முந்திரி பருப்பெல்லாம் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சோண்டு பெருங்காயம் வந்து 2 பிஞ்ச் போட்டுக்கோங்க. அது கூட கொத்தமல்லி சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த கொத்தமல்லி போட்டுக்கலாம் தேவையான அளவு. இப்போ சீசனிங் ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நம்ம தயிரில் ஊற்றிக்கலாம். நான் 2 கப்பு தயிர், நல்லா கெட்டி தயிர், புளிக்காத தயிராக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து நம்ம பண்ணி வச்சுருந்த சீசனிங்கில் போட்டுக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம சாதத்துலேயும் நான் கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுருக்கேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ வந்து இந்த சாதத்தை போட்டுக்கலாம். நல்லா கொலைய வச்சு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. கரண்டியில் வச்சு நல்லா அமுக்கி நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நல்லா கலக்கியாச்சு. இது கூட வந்து ஒரு 1/4 கப்பு பால் ஊற்றிக்கலாம். நீங்கள் உடனே சாப்பிட்றீங்களா இருந்தால் நீங்கள் பால் ஊற்ற தேவையில்லை, அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். கொஞ்சம் நேரம் கழித்து வச்சு சாப்பிட்றீங்களா இருந்தால் கொஞ்சம் 1/4 கப்பு பால் ஊற்றிட்டு எடுத்து வச்சுடுங்க. அப்போ தான் நம்ம சாப்பிடும்போது வந்து கரெக்டாக இருக்கும் பதம் வந்து. இல்லைனா ரொம்ப கெட்டி ஆகிடும் நீங்கள் பால் ஊற்றலைன்னா.
இந்த பதத்துக்கு நல்லா கொல கொலன்ட்டு பண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ தயிர் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சுயம் செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் இட்லி மாவு வச்சு தான் சுயம் செஞ்சு காட்ட போகிறேன். நீங்கள் வந்து மைதா மாவுலேயும் சுயம் செய்யலாம். அதை வந்து இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இப்போ போய் சுயம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். சுயம் செய்கிறதுக்கு வந்து நீங்கள் 3/4 கப்பு கடலைப்பருப்பை வந்து ஒரு 1.5 கப்பு தண்ணி ஊற்றி குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. ஒரு 5-6 விசில் வேக வச்சுக்கோங்க. வெந்த அப்புறம் அதை வந்து தண்ணியை வடித்து இந்த மாதிரி ஆற வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். இட்லி மாவு வந்து இந்த அளவுக்கு நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தை சூடு பண்ணிக்கோங்க. அதில் வந்து 3/4 கப்பு வெல்லம் போட்டுக்கோங்க. இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். இது கரைஞ்ச உடனே வெல்லம் கரைஞ்ச உடனே நம்ம வந்து வடிகட்டிட்டு அப்படியே எடுக்கிறது தான். வெல்லம் நல்லா கரைஞ்சதும் நான் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இது கூட வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த கடலைப்பருப்பை நான் போட்டுக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூனு ஏலக்காய் பொடி போட்டுக்கோங்க. 1/4 கப்பு தேங்காய் துருவல் அதில் போட்டுடுங்க. இது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் நம்ம கிண்டிக்கலாம். இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்கான உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது கொஞ்சம் ஆறின உடனே இன்னும் கொஞ்சம் திக்காகிடும். ஸோ ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே ஆறட்டும். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை காய வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு காய வச்சுக்கோங்க. நம்ம பண்ணி வச்சுருந்த பூர்ணம் வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறினப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை போட்டு வச்சுக்கோங்க. 2 கப்பு இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம பண்ணி வச்சுருந்த உருண்டையை வந்து நல்லா ஃபுல்லாக கவர் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி டிப் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே எடுத்து போடுறதான். எல்லா பக்கம் நல்லா ப்ரௌன் ஆகிற மாதிரி வேக வச்சு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க, சுயம் ரெடி ஆகிடுச்சு. இதோ நம்ம பண்ண எல்லா பிரசாதமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த பிரசாதம் எங்கள் வீட்டு தோட்டத்தில் பறித்த பழம் பூ எல்லாத்தையும் வச்சு நம்ம சாமிக்கு படைச்சிடலாம். இப்போ நான் சாமி கும்பிட்டுட்டேன். நீங்களும் வரலட்சுமி பூஜைக்கு இதே மாதிரி பிரசாதம் செஞ்சு சாமி கும்பிடுங்க. உங்களுக்கு இந்த ரெசிபியில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.